கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். யோவான் 15வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தையை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்ற வார்த்தையை தியானித்தோம். கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் எப்பொழுதும் எல்லா வேலையிலையும் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். முதலாவது, கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அந்த மனிதனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். 2வது, ஒரு மனிதன் இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு லேவியனுக்குரிய சிந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். 3வது, பாடுகளை பிரயோஜனமுள்ளவைகளாய் அந்த மனிதன் பார்க்க வேண்டும் என்று நான் பேசியிருந்தேன். கடைசியாக, நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கை பயணத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து இந்த நாளில் கூட அந்த காரியத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் சம்பாஷிக்கும் போது அவர் இப்படியாய் சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தேடுகிற தம்முடைய ஜனங்கள், தம்மை ஆராதி தம்மை நாடி தம்மை நம்புகிற ஜனங்கள் எதனால நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடுகள்னால கிடையாது, வருத்தத்தினால கிடையாது, வேதனையினால கிடையாது, கண்ணீர்னால கிடையாது. அந்த வசனம் நல்லா படிச்சு பாருங்க. 11வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. ஆமென். அப்ப தேவ சித்தம் என்னவென்றால், நீங்கள் சந்தோஷத்துல நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய விருப்பம் என்னது? நம்ம சந்தோஷத்துல நிறைந்திருக்க வேண்டும். வேதனையிலையும் துக்கத்திலையும் அவமானத்திலையும் பாடுகள்லையும் நிறைந்திருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சந்தோஷத்தினால நிறைந்திருப்பது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து செல்லுகிற நாம், பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, பணப்பிரச்சனை உண்டு, சரீரத்தில் வியாதி உண்டு, சண்டைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இவைகள் மத்தியில் எப்படி நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்க முடியும்? பணம் இல்லையே, தேவை இருக்குதே, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரீரத்தில் வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்குது, குடும்பத்தில் சில காரியங்கள் எல்லாம் இன்னும் அவைகள் சீர்படாமல் ஒழுங்கும் கிரமமாய் இல்லாமல் சீர்கட்டு போயிருக்கிறதே, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இழப்புகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆமென். அதற்குரிய காரியங்களை கடந்த வாரத்தில் தியானிச்சோம். இந்த வாரத்திலையும் அவைகளை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார்கள். இந்த யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதன் கிறிஸ்து இயேசுக்குள்ள எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் சொல்லுங்க என் கூட, இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை தான் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. அதை அப்படியே ரவுண்ட் பண்ணேன்.
இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எவைகளை ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார்? ஆண்டவர் எந்த காரியத்தை சீஷர்களுக்கு சொன்னாரு? அந்த காரியம் சீஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொன்னாரு, நான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன்பா. ஏன் இதை சொல்றேன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. நான் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த சத்தியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் எந்த காரியங்களை சத்தியங்களை தன்னுடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார், அந்த சத்தியங்கள் எப்படி சீஷர்களுக்கு அவைகள் சந்தோஷமா இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலையும் 15வது அதிகாரத்திலையும் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன சில சத்தியங்கள் சீஷர்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சத்தியங்கள். இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகள்லையும் அந்த சத்தியங்கள் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது வாசிக்கலாம். இந்த 15வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். முதலாவது ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சீஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முதல் சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் திராட்சை செடியா இருக்கிறேன், பிதா என்னவா இருக்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளராய் இருக்கிறார். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? வாசிங்க 5வது வசனம் வாசிங்கம்மா. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கொடிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய சத்தியம் முதல் காரியம் நீங்க எழுதுறவங்க எழுதிக்கலாம், ஜீசஸ் த வைன் அண்ட் ஃபாதர் த வைன் ட்ரெஸ்ஸர். ஆமென். இயேசு திராட்சை செடியாகவும் பரமபிதா திராட்சை தோட்டக்காரராய் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்கிற சத்தியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இந்த சத்தியம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. ஆமென். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கொடிகளாய் இருக்கிறீர்கள். ஒரு திராட்சை செடி, எந்த ஒரு செடி நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த செடியில இருந்து தான் அந்த கொடிகளுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் என்ன பண்ணுன்னா போகும். ஆமென். நீங்க அந்த செடியினுடைய தண்டை வெட்டிட்டீங்கன்னா எல்லா விதமான எத்தனை கிளைகள் அதுக்கு இருந்தாலும் எல்லா கிளைகளும் என்னவாகி போகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது காய்ந்து போகும். அப்போ கவனிங்க, ஒரு கொடிக்கு எங்க இருந்து பலன் கிடைக்குது? ஒரு கொடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த செடியிலிருந்து தான் வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பலன், எல்லா விதமான ஆரோக்கியம், எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி அல்லது பூமிக்குரிய கிருபைகளாக உனக்கு தேவையான உனக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயேசுவாகிய திராட்சை செடியாக என்னிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப அவர் ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சிருந்தாரு, அவருக்கு பலன் எங்க இருந்து வருதுன்ட்டு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது என்று. அப்போ நீங்க இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் யாரு? கொடி. நான் யாரு? கொடி. நான் தனித்து விடப்படவில்லை காய்ந்து போவதற்கு.
என் வாழ்க்கை பட்டு போவதற்கு, என் வாழ்க்கை காஞ்சி போவதுக்கு, என் வாழ்க்கை கனி கொடுக்காம ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு, என் வாழ்க்கை அழிந்து போகிறதுக்கு, நான் இந்த பூமியில் அற்பாயுசில் செத்து போகிறதுக்கோ, என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணலன்னா தனியாக இல்லை, நான் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆதரவற்றவன் அல்ல, எனக்கு பலன் கொடுப்பதற்கு ஒருவர் உண்டு, என்னை ஆதரிப்பதற்கு ஒருவர் உண்டு, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் தனித்து விடப்பட்ட அல்லது வெட்டி எறியப்பட்ட கொடி அல்ல, நான் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடி. எல்லாம் சொல்லுங்க. நான் செடியோட இணைக்கப்பட்டிருக்கிற கொடியா இருக்கிறேன். இந்த பக்கம் தான் கை தூக்குறீங்க, இந்த பக்கம் யாரும் கை தூக்கலையே. நீங்க எல்லாம் கொடி இல்லையா? இப்ப கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கொடியோ, நான் செடியோட இணைக்கப்பட்டிருக்கிற கொடியா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த காலை வேளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை உங்களுக்கு சொல்றேன். எவைகளை உங்களுக்கு சொல்றேன்? எப்பா, நீ தனித்து விடப்படவில்லை, நீ தனித்து விடப்படவில்லை, நீ வெட்டி எறியப்படுகிற கொடி அல்ல, நீ செடியோட இணைக்கப்பட்டிருக்கிற கொடி. ஆமென். நீ செடியோட இணைக்கப்பட்டிருக்கிற கொடின்றதுனால உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? 5வது வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் வெட்டி எறியப்பட்ட அல்லது தனித்து விடப்பட்டிருக்கிற கொடியை போல அல்ல, செடியோட இணைந்திருக்கிற கொடிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல. இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் சொல்லணும்னா உங்களுக்கு புரியும். கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக ஊழியத்தை முடித்துவிட்டு, உலகத்தில் அவர் வந்த நோக்கத்தை சிலுவையில் முடித்துவிட்டு அவர் என்ன பண்ண போறார்னா பரலோகம் போக போகிறார். ஆமென். அப்போ தன்னுடைய சீஷர்ல என்ன பண்ண போறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில ஊழியம் செய்யும்படி விட்டுட்டு அவர் எங்க போக போறாரு? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. பரலோகம். அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரலோகம் போக போறாரு. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சீஷர்களை பார்த்து, இன்னும் கொஞ்ச நாள்லாம் எப்படியோ நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்னா தனித்து விட்டுட்டு நான் என்னுடைய பிதாவுனுடைய வீட்டுக்கு போவேன். 14வது அதிகாரத்தில் அங்கே அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. என்னுடைய பிதாவுனுடைய வாசஸ்தல வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு அதுக்கு பின்பதாக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சீஷர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு பிதாவினிடத்துல கடந்து போக போகிறேன். ஆமென். அப்படி நான் உங்களை எல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு பிதாவோடு கூட நான் கடந்து போகிறதற்கு நான் மரித்து உயிர்த்து பரமேறினாலும், ஐயோ ஆண்டவர் எங்களை விட்டு போயிட்டாரே, நாங்கள் தனியாக இருக்கிறோமே, எங்களுக்கு உதவி இல்லையே, ஒத்தாசை இல்லையே, எங்களுக்கு எஜமானன் இல்லையே அப்படின்னு நீங்கள் கதறக்கூடாது, நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு செடியில், ஒரு திராட்சை செடியில் கொடி எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் எனக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இந்த வார்த்தைகள் சீஷர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. எது சந்தோஷத்தை கொடுக்குது? நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் தேவனோடு கூட தனித்து விடப்பட்டவன் அல்ல, நான் அறுத்து எறியப்பட்ட கொடி அல்ல, வெட்டி எறியப்பட்ட கொடி அல்ல, நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாயிருக்கிறேன். ஆமென். இந்த சத்தியம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு கொடி செடியில இணைந்திருக்கும் பொழுது அந்த கொடிக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த செடி என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. ஆமென். இப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், நீங்கள் கொடிகளை போல கிறிஸ்துவையோடு இணைக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களுடைய எல்லா தேவையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. He is the source of every blessing. ஆமென். நல்லா சொல்லுங்களேன். நீ தேவனோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பாயானால், இணைக்கப்பட்டிருப்பாயானால், கொடியோடு கூட இணைக்கப்பட்டிருப்பாயானால், நான் சொல்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செடியிலிருந்து வரும்.
ஆமென். உனக்கு தேவையான எல்லாமே எங்கேருந்து வரும்? செடியிலேருந்து வரும். நீ இணைக்கப்பட்ட கொடியாக இருப்பாயானால் கவலைப்படாத. நீ செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாக இருப்பாயானால் உன்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு என்ன, உன்னுடைய தேவை என்ன, அவைகள் எல்லாம் குறித்து என்ன பண்ணாதேன்னா கவலைப்படாதீங்க. நீ செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாய் உன்னுடைய கொடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துவம் செடியிலிருந்து வரும். ஆமென். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென். நல்லா இல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். அப்போது இவைகள் என்ன பண்ணுன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எந்த சத்தியம்? இயேசு செடியாக இருக்கிறாரு, நான் கொடியாக இருக்கிறேன். நல்லா ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இயேசு செடியாக இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்? கொடியாக இருக்கிறேன்ற சத்தியம் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இவைகளை உங்களுக்கு என்ன பண்றேன்னா சொல்லுகிறேன். இந்த செடியிலிருந்து நமக்கு கிடைக்கிற சத்துலாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான, ஆண்டவர் நமக்கு பரலோக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, நான் மறுபடியும் உங்களை என்ன பண்ணுன்னா கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் உங்களுக்கு எவைகளை வேண்டுமோ என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லா விதமான சத்துக்களும், ஆவிக்குரிய சத்தாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய சத்தாக இருந்தாலும் சரி, செடியிலிருந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. எந்த செடியிலிருந்து? திராட்சை செடி. எந்த திராட்சை செடி? மெய்யான திராட்சை செடி. யார் அந்த மெய்யான திராட்சை செடி? நீங்களும் நானும் நம்பி விசுவாசிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக. இந்த காலை வேளையில் நீங்கள் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். இந்த சத்தியம் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை சொல்லுங்க கொடுக்கணும். இந்த சத்தியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா இல்லையா சொல்லுங்க. அடுத்ததாக பார்க்குறோம், இதே சத்தியம், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிங்களா இருக்கிறீங்க. என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். ஆமேன். எல்லாமே இயேசுவினிடத்திலிருந்து, இயேசு மூலமாக நமக்கு கிடைச்சாலும் நமக்கு ஓனர் யாருன்னு, உரிமையாளர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய பரமபிதா. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா சொல்லி கொடுக்குற விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பரமபிதா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசிங்க 2வது வசனம். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவுனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 வேலை. இந்த திராட்சை செடியை குறிச்சி, இந்த திராட்சை செடியை பாதுகாக்கிறது, திராட்சை செடியும் கொடியையும் பாதுகாப்பதும், அதாவது நம்மை பாதுகாப்பதும் நம்மை சுத்தம் பண்ணுவதும் பிதாவுனுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இந்த கொடியை பாதுகாக்க வேண்டியது யாருடைய வேலை? இந்த கொடிக்கு தேவையான எல்லா சத்தும் செடியிலிருந்து வருது. இந்த கொடியை பாதுகாக்க வேண்டியது யாருடைய வேலைன்னா, போகிற வழியில் போகிறவன் வரவன்லாம் என்ன பண்ணுவான்னா கொடியை இழுத்து அறுத்து அதில் இருக்கிற பழத்தை எல்லாம் அறுக்கும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணுவான். இதெல்லாம் ஓமையங்களாக சொல்லப்பட்ட சத்தியங்கள். இதில் முக்கியமாக என்ன இயேசு சொல்ல வருகிறார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசுவின் மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குது, பிதாவினிடத்திலிருந்து கிடைக்குது. இந்த பிதா தான் நமக்கு உரிமையாளராக இருக்கிறார். இந்த பிதா தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது ஒரு தோட்டக்காரர் எப்படி தன்னுடைய திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறாரோ, அந்த மாதிரி தேவாதி தேவன் பரம தகப்பன் நம்மை அவர் என்ன பண்ணுறாருனா பாதுகாக்கிறாரு. இன்னொன்று சுத்திகரிக்கிறாரு. ஆமேன். சுத்திகரிக்கிறாருன்ற பாயிண்ட்டை நான் அடுத்த குறிப்பில் நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போது
திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது பரம தகப்பன் நம்மை பாதுகாக்கவும் நாம் கனி கொடுக்கும்படியாக நம்மை சுத்திகரிக்கவும் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற சத்தியம் நமக்கு எதை கொடுக்கணும் சொல்லுங்க? என்ன எதை கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென். நல்லா இல்லையா சொல்லுங்களேன். எனக்கு தேவையான எல்லாமே எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்துலேருந்து வருது. என்னை பாதுகாக்கிறதும் கர்த்தராக இருக்கிறாரு. திராட்சை செடியாகவும் திராட்சை தோட்டக்காரராகவும் என்னை சிருஷ்டித்த, என்னை படைத்த, எனக்கு வாழ்க்கை கொடுத்த, நான் நம்புகிற என் தேவன் இல்லையா சொல்லுங்களேன். பிதாவும் குமாரனும் எனக்காக அவர்கள் இருக்கும் பொழுது இருக்கிறார்கள் என்கிற சத்தியம் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். இல்லையா சொல்லுங்களேன். திராட்சை தோட்டக்காரராக பிதாவும் திராட்சை செடியாகிய இயேசுவும் கொடியாகிய நமக்கு உதவி செய்கிறாங்கன்ற சத்தியம் நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் தான் சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். எவைகளை? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிங்க, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். இதுதான் உனக்கு என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். சரி, அடுத்ததா எந்த சத்தியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்? 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கனி கொடுப்பீர்கள். எந்த ஒரு மனிதன் செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா, எல்லாம் சொல்லுங்க, கனி கொடுப்பான். நம்ம கனி என்று சொல்லும் பொழுது ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியிலேருந்து என்ன வரணும்? கனி வரணும். ஒரு எஜமானன் அப்படிதான் என்ன பண்ணாராம், ஒரு செடி வச்சாராம். செடி வச்சுட்டு அந்த செடி கனி கொடுக்கும் கனி கொடுன்னு பார்த்துட்டு இருந்தாராம் இல்லையா. அந்த செடி என்ன பண்ணலையா? கனி கொடுக்கல. அப்போ அவர் சொல்றாரு, அந்த செடியை வெட்டி எரிஞ்சு தூக்கி போடு. அப்போ அந்த வேலைக்காரர் சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் கொத்தி உரம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி பார்க்குறேன், அப்பயும் அது கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி தூக்கி போட்டுடலாம். வீட்டில் ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடி கனி கொடுக்கல அப்படின்னும் போது அந்த செடியை நம்ம என்ன பண்ணுவோம்? பிடுங்கி போட்டுருவோம். இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதாவது இதுலேருந்து காய்க்கும் கனி வரும் தான் வச்சது, ஆனால் இதில் காயும் வரமாட்டேங்குது கனியும் வரமாட்டேங்குது, பிரயோஜனம் இதுக்கு பணம் தான் செலவாகுது, தண்ணி தான் செலவாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா அந்த செடியை நம்ம அப்புறப்படுத்திடுவோம் இல்லையா. சொல்லுங்கள். கனி கொடுக்குற செடிகளை குறித்து நான் சொல்கிறேன். காய்க்கிற கனி கொடுக்குற செடிகளை எல்லாம் குறித்து. சரி, கர்த்தர் நல்லவராக. சரி, அப்படி இருக்கும் போது இந்த காலை வேளையில் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். செடியோடு கூட கொடி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கொடி கனி கொடுக்கும். ஆமென். நீங்கள் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இந்த கனி கொடுக்கறதுன்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. 2 காரியத்தை நான் சொல்கிறேன். கனி கொடுக்குறதுனா பழைய ஏற்பாட்டின்படி புதிய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாட்டின்படி தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் முதல்ல புதிய ஏற்பாட்டின்படி கனி கொடுக்குறதுனா என்னன்றது நான் சொல்லணும். கனி கொடுப்பது என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற நல்ல சுபாவங்கள். ஆமென். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம் எல்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா. இவைகள் தான் நமக்குள்ள இருந்து தேவன் எதிர்பார்க்கிற கனிகளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன். ஆமென். எது சந்தோஷத்தை கொடுக்கணும்? மற்றவங்களை நம்ம மிரட்டி சண்டை போட்டு வந்து அவனை இன்னைக்கு கேட்டேன் பாரு கேள்வி, எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது, அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. ஒன்று விட்டம் பாரு, அது சந்தோஷமா இருக்கக்கூடாது. போட்டு மிதிச்சம் பாரு, அந்த குடும்பத்தை நடுத்தெருவுக்கு எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டம் பாரு, அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது நமக்கு. ஆமென் சொல்லுங்க. அடுத்தவங்க சாப்பாட்டில் மண் அள்ளி போட்டுட்டு
சாப்பிடாம செஞ்சேன் பார்த்தியா, இனி சாப்பிடவே முடியாது, இனி அவங்க வாழவே முடியாது, இனி அவங்க தலையை தூக்கவே முடியாது. சிலர்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷப்படுறாங்க. கொடுமையான காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷப்படுறாங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. ஆமென். எது சந்தோஷம்னா கனி கொடுக்கணும். நான் அன்பா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், தயவா இருக்கிறேன், இரக்கமுள்ளவனா இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு கணத்தில் அறிஞ்சாங்கன்னா இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னாரு. அதுக்காக போய் அடி வாங்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு கொஞ்சம் சில காரியங்களை குறித்து என்னுடைய நாமத்தின் நிமித்தம் சகிப்புத்தன்மை வேணும்னு அர்த்தம். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ உபத்திரவப்படும் பொழுது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ பாடுபடும் பொழுது போய் ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வான்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சில காரியங்களில் சில சகிப்புத்தன்மை வேணும்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை குறித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எதை குறித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்? பிறருடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுல நம்முடைய சந்தோஷம் இருக்கிறதா? பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிறதுல நம்முடைய சந்தோஷம் இருக்கிறதா? பிறருடைய சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறதுல நம்முடைய சந்தோஷம் இருக்குதா? பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறதுல நம்முடைய சந்தோஷம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்குள்ள இருக்குமானால் அது தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, அது கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம் அல்ல, அது பிசாசினால் உண்டாகிற சந்தோஷம். காலை வேளையில் நான் சொல்றேன், இந்த பிரியமானவர்களே, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேன், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், சகிப்புத்தன்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், நல்லது செஞ்சிருக்கிறேன், என் கையால் யாருக்கும் நான் துரோகம் பண்ணலை. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாவியாக தான் இருந்தேன், அக்கிரமக்காரன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செஞ்சேன், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு இந்த கையால் நான் நல்லது பண்ணுறேன், இந்த வாயால் நான் நல்லது பேசுகிறேன். அல்லேலூயா. இதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை உங்களுக்கு சொல்றேன், எவைகளை உங்களுக்கு சொல்றேன்றாரு, நீங்கள் எனக்குள்ள நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். ஆமென். நீ என்ன பண்ணுவ? கனி கொடுப்ப. கனி என்றால் என்ன? கிறிஸ்தவ நல் சுபாவங்கள், ஆவியின் கனி. நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், இவைகள் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியில. ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. என்ன கனிகளை எதிர்பார்க்கிறாரு? நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார், நல்ல சுபாவங்களை எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்க நிறைய தேவையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பாடுகள் இருக்கிறவங்களா இருக்கலாம், வருத்தத்திலையும் வேதனையிலும் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இன்னைக்கும் உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா வாழ்றேன், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றீங்களா? நீங்க சந்தோஷப்படுங்க. ஆமென். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். உங்க சந்தோஷம் எதில் இருக்கணும்னா, நான் கர்த்தருக்கு என்ன பண்றேன்? கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு கனி கொடுத்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நான் இந்த பூமியில கனி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்கிற சத்தியம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை என்ன பண்ணுவீங்க? அறிவீங்க. நல்ல கனி கொடுக்கறதெல்லாம் அது நல்ல மரம், கெட்ட கனி கொடுக்கறதெல்லாம் கெட்ட மரம். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அப்போ கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனி தான் வரும், நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி தான் வரும். நீங்க இன்னைக்கு நல்ல மரமாய், அதாவது நல்ல மரமாய், ஆமென் சொல்லுங்க, நல்ல கனி கொடுக்கிற மரமாய் இந்த காலை வேளையில யோவான் 15 சொல்லுகிற விதமாக இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நல்ல கொடிகளாய், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் வாழுகிறோம் என்கிற சத்தியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பரவாயில்ல ஆண்டவரே, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, அவங்க எனக்கு விரோதமாய் இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு விரோதமான இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது, பரவாயில்ல, என்னுடைய பணங்கள் ஏமாற்றப்பட்டது, பரவாயில்ல, நான் சகித்து கொள்ளுகிறேன், நான் அன்பா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கும் நான் தயவா இருக்கிறேன் அப்படின்ற உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுது பார்த்தீங்களா அந்த குணம்,
அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் பேசும்போது கூட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், ஏமாந்துட்டா கூட பரவாயில்ல, ஏமாத்திடக்கூடாது. ஆமேன். நம்ம ஏமாந்துட்டா கூட பரவாயில்ல, நம்மளால் மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏமாறக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஏமாந்தாலும் கவலை இல்லை, கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிற ஃபீல்டு அப்படி, ஊழியன் வந்துட்டா அது எல்லாம் சகஜம்தான். அதனால் நம்ம ஏமாறுறதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஆனால் நம்ம நிமித்தமாக, நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஒருத்தவங்க ஏமாந்துட்டோன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், எது அது என்ன எது என்ன அப்படி பேச வைக்குது? ஏன்னா நான் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கனி கொடுக்குறேன்றதான் எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது கனி கொடுக்குறதுனா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று கனி கொடுக்குதுன்னா நல்ல கனிகளை கொடுக்குறது. ரெண்டாவது கனி கொடுப்பது என்பது இந்த பூமியில் நாம் நம்முடைய குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருப்பது தான் கனி கொடுக்கிறது. 128வது சங்கீதம் 3வது வசனத்தில் வேதம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டை சுற்றி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மனைவி நல்லா நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து உன்னுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மகளாய் இருப்பாள் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். யோசேப்பு குறிச்சும் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 49:22 வசனம் இப்படியா சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யோசேப்பு கனி தரும் செடி. ஆமேன். எப்படி யோசேப்பு கனி கொடுத்தான்? யோசேப்பு பிள்ளைகளை பெற்று தேவனுக்கு ஆஸ்வாதமாக இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய அர்த்தம், பிரதானமான அர்த்தம் அதுதான். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோசேப்பின் நிமித்தமாய் தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டது. இந்த யோசேப்பின் நிமித்தமாய் அவனுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. இந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தேசத்துக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் இந்த பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்கிற சத்தியம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் நம்மளை பார்த்து உதவாக்கிற, ஒன்றுத்துக்கும் உதவாதது, தண்ட சோறு சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறது, நீ இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், உன்னை கல்யாணம் பண்ண வந்ததுனால என்ன பிரயோஜனம், உன்னை நீ வீட்டில் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. தண்ட சோறு தான் நீ, உன்னை பெற்றதுனால என்ன பிரயோஜனம், இந்த வீட்டில் நான் வந்து பிறந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம். எல்லாருமே கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை தான், பிரயோஜனம் இல்லாதவங்க, உதவாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுது, நாம் செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியானால் நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள். ஏன்னா நம்ம கனி கொடுக்குறோம். ஆமேன். தேவனுக்கும் கனி கொடுக்குறோம், குடும்பத்துக்கும் கனி கொடுக்குறோம், இந்த உலகத்துக்கும் கனி கொடுக்குறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள். நான் வீணானவன் கிடையாது, வீணா போறவன் கிடையாது, பிரயோஜனம் இல்லாதவன் கிடையாது, உதவாதவன் கிடையாது, தண்டசோறு கிடையாது. நான் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. காலை வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து சொல்கிறாங்களா அப்படிலாம் நான் சொல்கிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் வீணானவங்க கிடையாதுங்க, தண்டசோறு கிடையாதுங்க, நீங்கள் வந்து பிரயோஜனம் இல்லாதவங்க கிடையாதுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனம் உள்ளவர்கள். ஆமேன். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்க பிரயோஜனம் உள்ளவங்க. என்னன்னா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குள்ள உங்களுடைய அருமை தெரியல, அவ்வளோதான். ஆமேன். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு, இப்போ என்னை பார்த்து ஒருத்தவங்க பிரயோஜனம் இல்லைன்றாங்கன்னா அவங்களுக்கு என்னோட அருமை தெரியல. அந்த மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியல, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் அர்த்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்ததான் எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? 13வது வசனம் வாசிங்க. மன்னிக்கணும், 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எது சந்தோஷத்தை கொடுக்குது? ஒரு கொடியானது செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த
மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் செடியிலிருந்து கிடைக்குது. அந்த செடி அவனை கனி கொடுக்கும்படி செய்கிறது. இப்போ மூணாவது இங்கே பார்க்குறோம், அந்த கொடி செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கொடி எதுக்காகலாம் ஜெபம் பண்ணுதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நான் இயேசுவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் வீணாய் போவதில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. வேதத்தில் நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு, யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு, யார் ஜெபம் பண்ணாலும் பதில் கொடுப்பாரு. அற்புதமான தேவன். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதிசயமான தேவன், ஆச்சரியமான கர்த்தருங்க. ஆனால் நீங்கள் வசனம் சரியாக படித்து பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல? செவி கொடுக்கறதில்ல. ஆமென். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல? செவி கொடுக்கறதில்ல. வேதத்தை கேளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற மனிதனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறதில்லைன்னா கேட்பதில்லை. ஆமென். பாவியினுடைய ஒரே ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என் மீது இரக்கமா இருங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அப்போ பாவியினுடைய ஜெபம், துன்மார்க்கனுடைய ஜெபம், வேதத்தை கேளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அருவருப்பா இருக்குதான். இது எப்படி இருக்குது? ஐயோ அருவருப்பு, நீ பேசவே பேசாத, அருவருப்பா இருக்குது. சிலர்லாம் சொல்றாங்கல்ல நம்மளை பார்த்து, அருவருப்பா இருக்குது பேசாத அப்படின்னு. அந்த மாதிரி தேவனுக்கு சிலர் பேசுறதெல்லாம் அருவருப்பா இருக்குதான். யார் பேசுறது அருவருப்பா இருக்குதான்? கர்த்தருடைய வார்த்தையை கேளாம கீழ்ப்படியாம அசட்டை பண்ணிட்டு போறவங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா எதுக்கு நான் இதை சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் கொடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தேவனுக்கு அருவருப்பாய் அல்ல, அவைகள் பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? எதுக்காக நம்ம சந்தோஷப்படணும்? எந்த சூழ்நிலையிலும் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னும் போது, நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் எப்போ கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு பதில் கொடுப்பார். நல்லா இல்லையா சொல்லுங்களேன். நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால எப்போ கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சில நேரங்களில் எனக்கே ஃபோன் வரும். எனக்கே இது எல்லாருமே பண்ணுறது தான். தெரிஞ்ச நம்பர்லேருந்து வருது, சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உடனே எடுத்து என்ன பண்ணுவோம்? பேசுவோம். இல்லை தெரியாத நம்பர்லேருந்து வருது அப்படின்னும் போது அந்த நம்பரை என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் என்ன பண்ணுவோம், அப்புறமா பேசிக்கலாம், ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பேசிக்கலாம், இப்போ வேலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா அதை கொஞ்சம். ஏன்னா இந்த தெரியாத நம்பர்லேருந்து வர ஃபோன்ஸ் எல்லாம் பாதிக்கு பாதி 10 கால் வருதுலாம், அது 5 கால் வந்து தேவையில்லாத காலங்களாக தான் இருக்குது. 5 கால் அதில் தேவையற்ற கால் ஃபோன் கால்ஸாக தான் இருக்குது பாருங்க, இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், ஆனால் இதுவே தெரிஞ்ச நம்பர்லேருந்து வருது வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இதுவில் இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் எடுத்து என்ன பண்ணுவேன்னா கேட்பேன், சொல்லுவேன், என்ன ஆச்சு, ஏதாவது முக்கியமாக பேசணும் அப்படின்னா எனக்கு எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா பேசுவேன். இல்லை கொஞ்சம் பேசணுங்க, முக்கியமான வேலைலாம் இல்லை அப்படின்னாங்கன்னா, அப்படியா சரி ஓகே, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், இல்லை நான் சாயங்காலம் ஃப்ரீ ஆகும் அப்போ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா பதில் கொடுத்து வச்சிருவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி தான் ஆண்டவரும் தன்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார்னா பதில் கொடுப்பார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார். அதுவும் நைட் டைமில் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணோன்னா எடுக்கவே மாட்டார். நான் சொல்லுவேன் மற்ற நண்பர்களை பார்த்தியோ, யாருக்காவது எதனா பிரச்சனைனா தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு மட்டும் ஃபோன் பண்ணுறாதீங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்குலாம் யாருக்குன்னா பிரச்சனைனா தயவு செஞ்சு அந்த ஏரியாவில் பிரச்சனைனா நீ யாராவது தெரியாத ஆட்டோக்காரன்
இல்லை ரோட்டில் போகிறவன் வரவனை கூட நிறுத்தி என்ன பண்ணா, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுரு. இந்த ஆளுக்கு மட்டும் ஃபோன் பண்ணாத, இந்த ஆள் ஃபோனை எடுக்க மாட்டார். பாருங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்னு கேட்டால், நைட்டில் ஃபோன் வந்து நான் எடுத்து பேசினேன்னா என் ஒய்ஃப் என்னை திட்டுவா, என் ஒய்ஃப் என்ன திட்டுவா. அப்போ வேறு யாருக்காவது ஏதாவது ஆத்திர அவசரம்னு ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படின்னா, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். நான் அதுக்கு அப்படியே உள்ட்டா. எனக்கு நைட்டு ஒரு 9:30 10 o'clock மேலே ஃபோன் எங்கேருந்து வந்தாலும் அடிச்சு பிடிச்சி எழுந்துருவேன். எழுந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபோன் அட்டன் பண்ணி கவனமாக பேசுவேன். யாராக இருந்தாலும், தெரியாதவங்க ஃபோன் பண்ணால் கூட, அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணால் கூட, நைட்டுக்கு 10 மணிக்கு மேலே ஃபோன் வந்தால் கண்டிப்பாக எடுப்பேன். சரி, எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூப்பிடும்போது அவர் ஃபோன் எடுத்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிற சத்தியம் நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சந்தோஷத்தை கொடுக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற சத்தியம் எனக்கு என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஜபமும் பண்ணுறது இல்லை, சந்தோஷமும் பண்ணுறது இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் புலம்பிக்கிட்டு பிறர் இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜபங்கள் வீணாய் போவதில்லை. உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என்ன பண்ணுவேன்? செய்வேன் என்று சொன்னார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக வாசிக்கிறோம், 9வது வசனம் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உன்னில், ஆமாம், ஐ லவ் யூ அப்படின்றார் ஆண்டவர். உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. ஆமேன். நல்லா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக இப்படி சொல்கிறேன். ஆரம்பத்தில் என்னுடைய மனைவி என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் என்னுடைய மனைவி என்னை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான் இல்லையா? இப்போ அந்த பையன் வந்து ஐ லவ் யூ அப்பா அப்படின்வான். ஐ லவ் யூ ஜான் அப்படின்னா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுப்பா. இப்போ அது சந்தோஷமாக இருந்தது. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இது எல்லாற்றையும் காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன் நம்மை, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள் உங்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேல் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதை விட, அந்த அன்பை காட்டிலும், அந்த சந்தோஷத்தை காட்டிலும் எது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, என் தேவன் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் என்னை நேசிக்கிறார். அவருடைய அன்பு அவர் சிலுவையில் வெளிப்படுது. அதனால தான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பா எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார்ன்ற சத்தியம் எனக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் நிறைய நேரத்தில் சிலுவை மரணத்தை பற்றி பேசினாவே நமக்கு வந்து என்ன இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சந்தோஷம் இல்லை. ஏன் சிலுவை மரணத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் சிலுவையை பற்றியேவா? ஆணி அடித்தாங்க, ரத்தம் சிந்துச்சு, அவர் வேதனைப்பட்டார், முள் கிரீடம் சூட்டப்பட்டுச்சு, அப்படியே வந்து என்ன பண்ணார்? மரித்தார், பாடுபட்டார். எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறாங்களே, பாவத்தை சிலுவையில் சுமந்தார், உனக்காக வேதனைப்பட்டார், உனக்கு இதையே போட்டு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆமாம், அதை தேய்க்கிறதுக்காக தான் ஆண்டவர் எங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா.
அந்த சத்தியத்தை போட்டு தேய்னு தேய்ச்சி உங்களை எல்லாம் தேவனுடைய அன்புக்குள்ள நடத்துறதுக்காக தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க காதை பொத்திக்கிட்டு உட்கார்ந்தாலும் நான் சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு உனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய அன்பை சிலுவையில வெளிப்படுத்தினார். அதுதாங்க வேதமே. ஆமென். அப்போ அவர் உன் மேலே அன்பாக இருக்கிறாரு, என் மேலே அன்பாக இருக்கிறார். அந்த சத்தியம் நமக்கு எதை கொடுக்கணும்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம வெறும் பாட்டு அளவில் தான் அதை என்ன பண்ணிடுறோம்னா பாடிட்டு போயிடுறோம். என் மீது அன்பு கூர்ந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பாட்டளவில் உதட்டளவில் அதை பாடிட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்ற சத்தியம், அந்த வசனம், அந்த உபதேசம் நம்மளை என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தில் நடத்தணுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்த காரியத்தை நினைவில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஆமென். வாட் எவர் மை சிச்சுவேஷன், காட் லவ்ஸ் மீ. தேவன் என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார், அது போதும் எனக்கு. அவர் என்ன நேசிக்கிறாரு, அது போதும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 10வது வசனம் 11வது வசனம் வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவுனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல தான் சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம் எதில் இருக்குது? கீழ்ப்படியில் இருக்குது. ஆமென். எதில் இருக்குது? எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படிதல்ல தான் சந்தோஷம் இருக்குது. ஆண்டவர் அதை என்ன பண்ணாராம்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த அவமானங்கள், அவருக்கு வந்த எல்லா விதமான வழிகளையும் இயேசு என்ன பண்ணாராம்? அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு என்னது கொண்டு வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை கொண்டு வந்தது. மோசையை குறித்து ஒரு உதாரணம், நான் வசனம் வாசிக்க வேணாம், நீங்கள் குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மோசையை குறித்து ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்குது. என்னன்னா, மோசேக்கு எகிப்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு வழிவாசல் இருந்தது. பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தான். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லிக்கொள்ளப்படுவதான பாக்கியம், ஸ்லாக்கியம் மோசேக்கு இருந்தது. அதிகாரம் கையில் இருந்தது. ஆனால் மோசே என்ன பண்ணானா, இவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து, அரண்மனையில் வளர்றதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, தன் கையில் இருக்கிற அதிகாரம், இந்த எகிப்து கொடுக்கிற பாவ சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ ஜனங்களோடு கூட அடிமைகளாய் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போய் தன்னை என்ன பண்ணானா அடையாளப்படுத்தி கொண்டானா. தேவனுக்கு கீழ்ப்படிவது எதை கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா. 14வது வசனம் வாசிக்கலாம், நான் வேகமா போறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? சிநேகிதராக இருப்பீர்கள். பாருங்களேன் எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, நம்மளை பார்த்து சொல்றாரு, யூ வில் பி மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்றார். நீ எனக்கு என்னவா இருப்ப? அன்பனா இருப்ப, சிநேகிதனா இருப்ப. ஆமென். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுங்களா? நம்மளை விட உயர்ந்தவங்க, பணத்தில் உயர்ந்தவங்க, படிப்பில் உயர்ந்தவங்க, அல்லது வேறு மற்ற உலக காரியங்களை பார்வையில் உயர்ந்தவங்களாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. கரெக்டா? ஆனால் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க? சொல்லுங்கள், என்னவா இருப்பீங்க? சிநேகிதர்களாக இருப்பீர்கள். ஆமென். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற முக்கியமாக நிறைய விஷயம் சொல்லலாம். நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன் அடுத்தடுத்த குறிப்புகளுக்காக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.
சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிநேகிதர்கள் என்று சொல்லும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மனைவி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, தகப்பன் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, தன் தாயினிடத்தில் சொல்ல முடியாத விஷயத்த, சகோதரிகளிடத்தில் பேச முடியாத விஷயத்த, சகோதரர்களிடத்தில் பேச முடியாத விஷயத்த எங்கே பேச முடியும்னா நண்பர்களிடத்தில் பேச முடியும். எங்கே பேச முடியும்? நண்பர்களிடத்தில் பேச முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற நல்ல நண்பன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இயேசு. ஆமென். நமக்கு இருக்கிற நல்ல நண்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. பூமிக்குரிய நண்பர்கள் தேவை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களை காட்டிலும் மேலான நண்பன் நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, இப்போது இந்த சம்பாஷிக்கிறது தான் நண்பர்கள் மத்தியில் முக்கியமானது. அதாவது ஒரு அப்பா அம்மா கிட்ட கூட அவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடியாது, மனைவி கிட்ட கூட அவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடியாது, கணவன் கிட்ட கூட அவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்று கூப்பிட்டாங்க வச்சுக்கோங்க, அதுவும் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? நண்பர்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணலாம்? டைம் போகிறதே தெரியும். இஷ்டத்துக்கு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்க அவங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவாங்க, நம்ம நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துவோம். நான் சொல்கிறேன், இயேசு நம்முடைய நண்பனாக இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறத மட்டும் அவர் கேட்கல, அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேசி என்ன பண்ணுறாருனா, தம்முடைய சித்தத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார், தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அவர் சொன்னார், இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நண்பனாக நான் இருந்து பிதா எனக்கு சொன்ன எல்லா விதமான உபதேசங்களையும், சத்தியங்களையும், வசனங்களையும், ரகசியங்களையும் நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா சொல்லியிருக்கிறேன். நீ இதன்படி போய் வாழு. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு நண்பனாக இயேசு நம்மோடு கூட அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் பேசுகிறார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இம்மட்டுமாய் இந்த வேதத்தில் ஒரு நண்பனாக அவர் தம்முடைய சித்தத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இனிமேலும் அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேசுவார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்க கூட பேசுவார். குழம்பு இருக்கிறீங்களா? சிலர்லாம் குழப்பத்தோடு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இன்னும் ஒரு சில 2 வசனம் மட்டும் காட்டிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதே 15வது அதிகாரத்தின் 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உன்னை பகைச்சதுன்னா அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைக்குதுன்றது என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்களேன். நம்மளை அவர் சும்மா அப்படி விட்டு கொடுத்துடல. நம்மளை என்ன பண்ணல, அவரு சும்மா விட்டு கொடுத்துடல. உன்னை யாருன்னா பகைச்சிட்டாங்கன்னா உங்களை மட்டும் பகைச்சாங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பகைச்சிட்டாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னையே பகைச்சாங்க, என்னையே பகைச்சாங்க. நான் அற்புதம் பண்ணேன், அடையாளங்களை செஞ்சேன், பெரிய காரியங்களை எல்லாம் நடப்பிச்சேன். ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னையே பகைத்தார்களானால் அவர்கள் உங்களையும் பகைப்பாங்க. ஆகையால உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைச்சிருச்சுன்றதை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்போது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயோ இந்த உலகம் நான் கர்த்தரை பின்பற்றுவதனால என்னை பகைக்குது என்று என்ன பண்ணாதேன்னா கவலைப்படாத, சோர்ந்து போகாத, சந்தோஷப்படு. என்னை பகைச்சா நீ அவரை பகைக்கிற. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். அப்போது ஆண்டவர் இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. என்னன்னு சொல்லிக்கிட்டேன்னா, அதில் 25வது வசனம், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. அப்படின்னா முகாந்திரம் இல்லாமல், தாவீது சொன்ன வார்த்தை. தாவீது சொல்கிறாரு, என்ன முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறாங்க. இப்போ அதே வார்த்தை ஆண்டவரும் சொல்கிறார். தாவீதையே முகாந்திரம் இல்லாமல் பகைச்சாங்க, தாவீதின் குமாரனாகி என்ன பண்ணுவாங்க, அப்போ முகாந்திரம் இல்லாமல் பகைப்பாங்க. அப்போ என்னை பின்பற்றுகிற உன்னை என்ன பண்ணுவாங்க? தாவீதை பகைச்சாங்கப்பா, தாவீதின் குமாரனாக என்னையும் பகைச்சாங்க. இப்போ தாவீதின் குமாரனாக என்னை விசுவாசித்து பின்பற்றுகிற உன்னையும் என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அதனால நீ அதை குறித்து ஆச்சரியப்படாத. உலகம் உன்னை பகைத்தால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுன்னா, என்ன பகைச்சதுன்றதை என்ன பண்ணு, புரிந்து கொண்டு சந்தோஷப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன்.
என்ன ஐயோ நான் மட்டும்தான் பகைக்கப்பட்டிருக்கிறோம் போல இருக்குதே, அப்படி கிடையாது. உனக்கு முன்னாடி இயேசு பகைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சரி, கடைசியா வசனம் சொல்லுது, 26 27வது வசனத்தை நீங்க வாசி பார்ப்பீங்க அப்படின்னா, ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆவியானவரை கொடுக்க போறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். என்னவா இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. ஆமென். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனால் ஆவியானவர் உன் கூட இருந்து நீ அவைகளின் மத்தியில் ஞானமாய் நடக்கவும் பேசவும், அவைகளின் மத்தியில் நீ எனக்காக சாட்சியாக வாழவும் உனக்கு பலன் கொடுப்பாரு. ஆமென். நல்லா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உபத்திரம் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கு. ஆனால் கூட கவலைப்படாதீங்க. என்னன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் நீங்கள் சாட்சியாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். வேதத்திலேருந்து பல உதாரணங்களை என்னால் காட்ட முடியும். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் காட்டி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போஸ்தலர்களை புதிய ஏற்பாட்டில் சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கும் பொழுது, அல்லது சனக்கிரிப் சங்கத்தில் போய் நிற்க வைக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பேதுருவையும் யோவானையும் அவர் என்ன பண்ணுறாருனா நிரப்பி அந்த இடத்துல அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கொடுத்து அந்த இடத்துலையும் அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். பவுலினுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க, ஸ்தேவானுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க. ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன், வாலிபன், யங் மேன் ஆஃப் காட், ஒரு நல்ல வாலிப தேவனுடைய மனுஷன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஜீவனை விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தேவான் அந்த இடத்துலையும் சாட்சியாக இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலையும் நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார்ன்ற சத்தியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலையும் நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு தேவன் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். நான் சாட்சியாக வாழ்றதுக்கு அவர் என்னை பலப்படுத்துவார். தேவன் என்னை பலப்படுத்துவார்ன்ற சத்தியம் நமக்கு எதை கொடுக்கணும்னா மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கு, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எவைகளையெல்லாம் கர்த்தர் சொன்னார்? நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறாரு, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனி கொடுப்பீங்க. உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு. உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். நான் உங்களுடைய சிநேகிதனாக இருக்கிறேன். இந்த உலகம் உங்களை பகைச்சா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பகைக்கப்பட்டது தனிமையால் அல்ல, அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே என்னையும் பகைச்சிருச்சு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும் அதன் மத்தியிலையும் நீங்கள் சாட்சியாய் வாழ்றதுக்கு ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற இந்த மேலான சத்தியங்கள் நமக்கு என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சத்தியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா இந்த பூமியில் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. வேறு எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கடைசியாக ஐ எண்ட் மை நோட் வித் திஸ் வேர்டு. என்னுடைய குறிப்பை இந்த வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். உன்னுடைய சந்தோஷத்தை தேடி நீ எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய சந்தோஷம் இயேசுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஆமென். உன்னுடைய சந்தோஷம் எங்கே இருக்குது? இயேசுக்குள்ளே தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். ஆமென். அவரை பற்றிக்கொள், அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தினால நிரப்புவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும்
இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சில காரியங்களை, சத்தியங்களை இந்த காலை வேளையில் வெளிப்படுத்தினீரே. அவைகள் எங்களுக்கு இந்த பூமியில் சந்தோஷமாய் இருக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மெய்யான திராட்சை செடி, உம்மில் நாங்கள் கனி கொடுக்கிற கொடிகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுத்து ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த பூமியிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே பவுல் சொன்னது போல நாங்கள் எல்லா காலத்திலும் இந்த சத்தியங்களை ஆண்டவரே இருதயத்தில் வைத்து சந்தோஷப்பட ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆஸ்வதிங்க. திராட்சை செடியிலிருந்து வருகிற எல்லா விதமான பலன்களையும் கொடிகளாகிய நாங்கள் அனுபவிக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.